பத்துமலை தைப்பூசத்தை முன்னிட்டு கேடிஎம் ரயில் சேவைகள் பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். அமைச்சர் ஆந்தனி லாக் அறிவிப்பு. பத்துமலை தைப்பூசத்தை முன்னிட்டு வரும் பிப்ரவரி 10, 11 ஆகிய 2 நாட்களுக்கு கில்லான் பள்ளத்தாக்கிற்கு இலவச ரயில் சேவையை வழங்கியதற்காக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். பத்துமலைக்கு செல்லும் பக்தர்களின் பயணத்தை இது எளிதாக்க இந்த முயற்சி எடுக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார். தைப்பூசத்திற்காக திரளாக கூட உள்ள பக்தர்களின் பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் பயணிக்க உதவ இந்த சேவை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் கேடிஎம் செயல்படும் என அவர் குறிப்பிட்டார். தைப்பூசத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளதை கருத்தில் கொண்டு இலவச கேடிஎம் ரயில் சேவையை முழுமையாக பயன்படுத்துவதற்கு அனைவரையும் உற்சாகமாக ஊக்குவிப்பதாக கூறப்பட்டது. பொது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 5 லட்சம் பயணியாளர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சர் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது பார்க்கிங் சிக்கல்களை குறைக்கும். போக்குவரத்து நெரிசலால் நேரம் வீணாகாது. மேலும் பக்தர்கள் ஆன்மீக செயல்பாடுகளில் முழுமையாக கவனம் செலுத்த வாய்ப்பாக இந்த இலவச சேவை அமையும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது பார்க்கிங் சிக்கல்களை குறைக்கும். போக்குவரத்து நெரிசலால் நேரம் வீணாகாது. மேலும் பக்தர்கள் ஆன்மீக செயல்பாடுகளில் முழுமையாக கவனம் செலுத்த வாய்ப்பாக இந்த இலவச சேவை அமையும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார்.